கேமரையில் செடி வச்சுக்கணும் பாருங்க. காட்டி கொள்கிறேன். பார்த்த விஷயம் அங்கே அதில் பாருங்க 3x வர ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அப்படியே இந்த ரயில்வே ட்ராக்களை பாருங்க. அது சின்ன ஒரு கம்பி போகிற மாதிரி கிடக்குது. அங்கே நிறைய போயிடுவாங்க. தொங்கல்லாம் அந்த 8 கால் பூச்சி வந்த மாதிரி இருக்கு. இப்போ சூரியன் மறைஞ்சு கொண்டு போகுது. முகிலுக்கு பின்னால் பார்க்க நல்லா இருக்கு பாருங்க. லேக் வந்து இங்காலையும் போகுது பாருங்க. லேக் வந்து இங்காலே போகுது. இங்கால ஃபுல்லாக வந்து எல்லாம் உயரமான பில்டிங்குகள். நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் மக்களை காட்டி கொண்டு பாருங்க. நிறைய பேர் அப்படியே சும்மா நம்மளை பார்த்து கொண்டிருக்கணும். சின்னலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. தாமரை கோபுர சைஸ்லேயே வந்து பொம்மைகள் இருக்குது. நீங்கள் தேவையான இதில் வந்து வாங்கிக்கொள்ளலாம். தாமரை கோபுர பொம்மை நிச்சயம் பார்த்தா தாமரை கோபுரத்தில் பென்சிலும் இருக்குது. இந்த சிரட்டைகளில் செய்கிறது, ஸ்ரீலங்காண்டு பெயிண்டுகள் வரைஞ்சது அதெல்லாம் வந்து பார்த்துருக்கலாம் நீங்கள். இது ஸ்பைடர்கள், மாஸ்க் ஸ்பைடர்கள், அதனால் இந்த சிங்க இது யானை அந்த எல்லாமே வருது பாருங்க. அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இந்த காணொலிக்கான எங்கே நிற்கிறோம்னா கொழும்புல தாமரை கோபுரத்தை தான் வந்தாங்க. அதாவது வந்து கனகாலத்து பிரதேசமாக கொழும்பு வந்து ஒரு விசேஷமாக வந்து அந்த நீங்கள் காணொலி பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அப்படி சும்மா சுற்றி பார்ப்பன்னு வந்தாங்க. இந்த தாமரை கோபுரத்தை நாங்கள் இன்றைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சும்மா இந்த வந்ததில் காட்டிக்கொள்ளான்னு எடுத்துக்கொள்வேன். மற்ற எனக்கு காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ காணொலிக்க போகிறோம். கொழும்பு தாமரை கோபுரத்துக்கு வந்த நாங்கள் எங்கள் ஆக்கள் நிற்கிறேன் பாருங்க. உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். தாமரை கோபுரத்துக்கு வந்த நாங்கள் பாருங்க. இது கனகாலமாக தொடர்ந்து கனகாலம். நாங்கள் இப்போ தான் வந்து நாங்கள் நிறைய பேரெல்லாம் வந்து பார்த்துருப்போம். வந்த இடத்துல இருக்கா காணொலி எடுப்போம் வந்து சும்மா அப்படி எடுக்கன்னு வந்து நாங்கள் ஒன்று வழி இருக்கு பாருங்க. கொழும்பு லோட்டஸ் டவர் தாமரை கோபுரம். அங்கால சிங்களம் எல்லாம் வாசிக்க தெரியாது. இங்கால வந்து வெசாக்கு காண்டி முன்னுக்கு அந்த தாமரையிலேயே வந்து எல்லாம் செய்திருக்கிறேன் பாருங்க. ஃபுல்லாக நின்றுட்டுக்கு வந்து அந்த தாமரையிலேயே தண்டி வச்சிருக்கிறோம். லைட் எல்லாம் போட்டு இரவண்டா தான் இதுக்கு லைட் போடுவேன். இப்போ லைட் போட மாட்டோம். இரவு லைட் போடக்க நான் நின்று உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இப்போ உங்களை நார்மலாக காட்டிக்கொள்ளணும்னு வந்து நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். அங்கே நுழைவிச்சுட்டு எடுக்கணும். எவ்வளோன்னு தெரியல, டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல, எடுக்கணும். காட்டிக்கொள்கிறேன். நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டேன் பாருங்கள். இப்படி தான் டிக்கெட் இருக்குது. வந்து ஒப்சர்வேஷனுக்கு மட்டும்டா, பார்க்குறதுக்கு மட்டும்டா 500 ரூபா டிக்கெட். பெரிய ஆக்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்குண்டா 200 ரூபா. இதே பிக்சல் ப்ளூமன் இருக்குது, அதுக்கு வந்து 850 ரூபா எடுக்கணும். இங்கால பார்த்தோம்னா பாருங்கள் எல்லாம் வெசா கூடுதல் எல்லாம் தொங்குது பாருங்கள். அப்படியே மரங்கள் இருக்குல்ல, இப்போல்லாம் வந்து இங்கால மரங்கள் இருக்குது, குரோட்டன்கள் பூங்கண்டுகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இது வந்து ஃபுல்லாக தொங்குது இங்கால. இப்போ வந்த இடத்துல கால் எடுக்கலாம்னு எடுத்துக்கொண்டாங்க. இங்கால வந்து அந்த தண்ணி ஓடுது பாருங்கள். அதெல்லாம் கிட்ட போய் காட்டிக்கொள்ளணும். உங்களுக்கு செமையாக இருக்குது. இப்போ லைட்டுகள் போட்டால் தான் இது பார்க்க நல்லா இருக்கும். அங்கே வரைக்கும் மேறி போகணும், மேறி காட்டணும் உங்களுக்கு. லைட்டுகள் போடையில் அதில் வந்து இதாக இருக்குது. கொஞ்சம் நாங்கள் நிற்க லைட்டுகள் போட்டுருவாங்க நினைக்கிறேன். அப்படியே உங்களை போய் காட்டிக்கொள்ள போகிறோம். அங்கே அதே உங்களுக்கு காட்டிக்கொள்ளும் கிட்ட போய். இங்கால பார்த்த வேண்டா அதுக்கு முன்னுக்கு அந்த தண்ணி நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதுலேயும் வந்து தாமரையில் செய்து வச்சுருக்கணும். அதை வந்து இந்த வெசாக்கு காண்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். தாமரையில் செய்து வச்சுக்கணும் பாருங்க. இதை காட்டிக்கொள்கிறேன். தண்ணி தண்ணிகளும் நிறைய பேர் அதில் ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்து கொண்டிருக்கணும். நானும் இதில் ஃபோட்டோஸ் எடுக்கணும் தான் எடுத்துகிட்டு அப்படி உங்களுக்கு மேலே போய் காட்டிக்கொள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன வேண்டும். சரி, ஓகே. நாங்கள் இப்போ வந்து உள்ளே போக போகிறோம். உள்ளே போய் என்ன வேணும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நுழைவாயில் இருக்குது, டிக்கெட்டை காட்டிட்டு போகணும். வாரன் உள்ளே போயிட்டு அப்படி எங்களை திறந்து கொள்கிறேன். இப்போ உள்ளே வந்துட்டோம். இப்போ உள்ளே வந்தோடனே இங்கால தான் நம்பர் 1 என்ட்ரன்ஸ் இருக்குண்டு காட்டியிருந்தவன். அப்படி நாங்கள் உள்ளே போக போகிறோம். அங்கே இருக்க கேட் நம்பர் 1 இருக்குது. இதுக்கால தான் போக போகிறோம். உள்ள செம்ம ஃபுல்லாக வந்து ஏசி தான். இங்கால வந்து பிஓசிக்குரிய ஏடிஎம்மும் உள்ளே வச்சுக்கிறேன் நினைக்கிறேன். எங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். உள்ளே போக மேலே வெசா கூடுகள் இருக்குது. உள்ளே இருட்டடிக்குது. உள்ளே போயிருக்கா பார்ப்போம். இங்கால இந்த புத்தட்டை இதுகள் எல்லாம் போட்டு வச்சிக்கணும் பாருங்க. உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து டிக்கெட் எல்லாம் கழிச்சிட்டு கொண்டு வந்து 29ஆம் மாடியில் விட்டுருக்கணும். அப்படியே வந்து நிற்கிறோம் பாருங்க. அப்படியே வியூவை காட்டிக்கொள்கிறேன். கொழும்பு நேரத்தை நாங்கள் ரோனில் வீடியோ எடுக்கவே தேவையில்லை போல பாருங்க. அப்படி உங்களை காட்டிக்கொள்கிறேன். ஃபுல்லாக வந்து தெரியுது. அப்படியே அந்த மஞ்சள் தெரியுது என்னது? ஹாபர். ஓகே, அங்கால எல்லாமே ஹாபர் தான். ஹாபருக்கு வீடியோ எடுக்கணும்னு யோசிச்சேன்னா இங்கே இருந்து வீடியோ எடுக்கலாமே. இங்கே ட்ரெயின் ஓடுது தானே, நல்ல ஒரு பாம்பு போகிற மாதிரி போகுது. எல்லா வியூவையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. அங்கால வந்து அப்படியே ட்ரெயின்கள் நிற்கிது. நாங்கள் கொழும்புக்கு ரோன் வியூ எடுக்கணுமெண்டா கிணக்கில் போக தேவையில்லை. ஒரு 500 ரூபா கொடுத்து நாங்கள் லோட்டஸ் டவருக்கு வந்தோம்டா அப்படிங்கிற வந்து ரோன் வியூ எடுத்துக்கொள்ளலாம்.
ஓகே இதில் போட்டிருக்கேன்னு ஒன்றுக்கு பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்குது 3x விட்டு காட்டுறேன் உங்களை பாருங்க. ஓகே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். ஓகே அப்படி இதில் நான் பார்த்த விஷயம் அங்கே அதில் பாருங்க 3xல வர ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அப்படியே இந்த ரயில்வே ட்ராக்களை பாருங்க அப்படியே செமையாக போகுது, அப்படியே லைனுக்கு போகுது, அப்படியே அங்கால வரைக்கும் போகுது ரயில்வே ட்ராக்குகள். நான் இந்த இடத்த விட்டு போகல, அப்படி எங்களை காட்டிக்கொள்ளணும். அது இங்கால பார்த்தோம்னால் கொழும்பு போர்ட் சிட்டி இதில் வருது. 3x உடைய கொஞ்சம் நோய்ஸ் அடிக்கும், அதால் வந்து இடையே வந்து விட்டு காட்டுறோம். நாங்கள் பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குது பாருங்க, சகலதே நாங்கள் காட்டலாம். இது என்ன மாதிரி கழிவு தண்ணி வந்து நிற்கிறதா இல்லாட்டி லேக் பாசி எல்லாம் முடிச்சு போயிருக்குது. ஓ அங்கே போட்டிங் போகிறாங்களா? ஓகே ஓகே, அங்கே போட்டிங் போகிறாங்க. சின்ன ஒரு கம்பி போகிற மாதிரி கிடக்குது, அங்கே நிறைய போயிட்டு அங்கே தொங்கல்லாம் அந்த 8 கால் பூச்சி வந்த மாதிரி இருக்கு, எல்லாம் போட்டிங் வரையணும். ஓகே உங்களை வியூவை காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. ஃபோன் கீழே விழுந்துச்சுன்னா சரி, ஃபோனை வந்து கண்டுபிடிக்கிற கஷ்டம்தான். இப்போ சூரியன் மறைஞ்சு கொண்டு போகுது, முகிலுக்கு பின்னால் பார்க்க நல்லா இருக்கு பாருங்க. அப்படிங்கால பார்த்தா வண்டா அப்படியே மேலே பாருங்க, மேலே உச்சிக்கு போயில தரும் லைட்டுகள் கிடைக்கிறது நல்லா இருக்கும் பார்க்க. இங்கே ரெயின் வருது. இங்கே வந்து உங்களை சுற்றி காட்டிக்கொள்கிறேன். எல்லாமே சிசிடிவி கேமராவில் கண்காணிப்பு தான் இருக்குது. இப்படி அங்காளி பாயிண்ட்களை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்து கொண்டிருக்கணும், நிறைய பேர் எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கணும். இடம் இல்லை பார்ப்போம். ஓகே அடுத்த பக்கம் வந்துட்டேன். இப்போ இன்றைக்கு நான் இந்த காணொலியில் என்ன செய்ய போகிறேன்டா, கொழும்பு அப்படி ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன். ட்ரோன் வியூவில் தான் காட்ட போகிறேன். ஃபுல்லாக தாமரை கோபுரம் தான் காட்ட வந்தேன், நான் இப்போ ஃபுல்லாகவே கொழும்பு இதை காட்ட போகிறேன் பாருங்க. இப்போ இந்த லேக் வந்து இங்காலேயும் போகுது பாருங்க, லேக் வந்து இங்காலே பக்கம் போகுது. இங்கால ஃபுல்லாக வந்து எல்லாம் உயரமான பில்டிங்குகள் நிறைய வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து உயரமான பில்டிங்குகள் பாருங்க. பில்டிங்கள் 3xல போட்டு காட்டுறேன். கூட வந்து இதில் அந்த மியூசிக்கோட சில வீடியோஸ் ஆட் பண்ணி கொள்கிறேன். ஏன்னு பார்த்தோம்னால் நோய்ஸாக இருக்கும். இப்போ நான் 3x உடையக்கே வந்து கொஞ்சம் நோய்ஸாக இருக்கும், ஏன்னா காற்று மேலே நிற்கிறதால காற்று கூட அடிக்கும், அந்த நோய்ஸாக இருக்கும். இதில் வந்து சும்மா நார்மலாக காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். சகல இடங்களையும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். எங்களை நல்ல ஒரு கேமராவோட வந்து நீங்கள் இந்த வழியாக ஃபோட்டோஸும் எடுக்கலாம். அப்படியே பீச் வருது. இதில் என்னுடைய ஃபுல் வியூவையும் காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்காண்டு பார்க்க நல்ல இதாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இன்னும் இந்த லைட்டுகள் இரவான லைட்டுகள் கூட அந்த பில்டிங்கில் லைட்டுகள் எரிய கவலைக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தாமரை கோபத்துக்கு வந்து அந்த கிறுக்கு வேலை பார்க்குறாங்களே தான் இந்த அனு அப்படி வந்து கொஞ்சம் பேர்கள் இருக்குது, ஃபோன் நம்பர்கள் பேர்கள்லாம் அவளை விளையாடுறாக்கள். அவை பிடிச்சிட்டோம்டா சரி, எல்லாரும் செக்யூரிட்டி எல்லாம் நிற்கணும், கேமராவில் பார்த்து பிடிச்சிட்டோம்டா அவன் சோழி முடிஞ்சுது. அது வந்தால் உங்களோட இதுகளை கொஞ்சம் தவிர்த்து கொண்டா நல்லா இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடமா வந்து அந்த பார்க்குறத உங்களுக்கு காட்டிக்கொள்ளணும். இந்த லேக் நல்லா இருக்குது, ஃபோனை விட்டு எடுக்க பயமாக இருக்குது, ஃபோனும் சேர்ந்து லேக்குக்கு போயிடுமோன்ட்டு. நாங்கள் இங்கே வந்தால் மொத்த கொழும்பையும் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இப்படி நாங்கள் கணக்கை சுற்றியெல்லாம் பார்க்க தேவையில்லை. மேலே வந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்கணுன்னா கஷ்டம்தான், வெளியிலேருந்து சும்மா பார்க்க போகிறீங்க என்றால் இதில் வந்தீங்க என்றால் சுற்றி பார்த்துட்டு போகலாம். அப்படி இங்கால வந்து இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போக போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்து நிற்கிறோம், எல்லாம் மக்களை காட்டி கொண்டு பாருங்கள்.
நிறைய பேர் அப்படியே சும்மா நம்மளை பார்த்து கொண்டிருக்கணும். நிறைய பேர் கூட வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் அடிக்கிறோம். நாங்கள் இதுகளுக்காலையும் வந்து சும்மா பார்க்கலாம். இப்படி காட்டிக்கொள்கிறேன். எல்லாம் கண்ணாடி இருக்குது, நம்மளா காட்டிக்கொள்கிறேன். தாமரை கோபுரத்தில் இருந்தாங்களா, நான் தாமரை கோபுரத்தை ஏறி நின்று காட்டிடல, அதுக்கு ரெண்டு சும்மா நம்மளை காட்டிக்கொள்கிறேன். நான் நினைக்கிறேன் நாங்கள் நிற்க லைட் போடணும் தெரியல, நம்மளா இங்கே இருக்க சும்மா இதெல்லாம் காட்டிக்கொள்கிறோம். பார்த்தோம்டா ரயில்வே ஸ்டேஷன். இதுலேருந்து பார்க்க அந்த ரயில்வே ட்ராக்கள் அப்படியே ஃபுல்லாக தெரியுது, எங்கே வரைக்கும் போகுதுன்னு அப்படியே தெரியுது. ஃபுல்லாக போகிற பாதைகள், மற்ற வந்து பெரிய பெரிய பில்டிங்குகள், சின்ன சின்ன வீடுகள் எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுலேருந்து மாடி கட்டுறங்கள், சின்ன மாடி கட்டுறங்கள்லேருந்து சின்ன வீடுகள்லேருந்து சகலதையும் வந்து பார்க்கலாம். நாங்கள் நல்ல ஒரு வியூ பாயிண்டாக இருக்கும். அதுக்கடுத்து தான் கட்டினேன், நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் கட்டினது. அங்கால ஃபுல்லாக வந்து அந்த பனி புகாராக இருக்குது பாருங்கள். இருட்டு படுற நேரம் வந்துட்டு தானே, அதில் வந்து ஃபுல்லாக வந்து பனி புகாராக இருக்குது. நல்ல மாதம் அந்த நேரங்கள் எல்லாம் வரைக்க இதெல்லாம் தெரியுது. சரி, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதில் ரெண்டு ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ அங்கால பார்க்க போகிறோம். அப்படியே சுற்றி கொண்டு நின்று போகிறோம். இங்கே லைட்டுகள் எல்லாம் போட்டாச்சு. நான் கீழே ரெண்டு லைட்டுகள் போட்டதை காட்டிக்கொள்கிறேன். இந்த பாருங்க, அப்படியே காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. இப்போ அங்கே எல்லாம் லைட்டுகள் எல்லாம் போட்டு எடுக்கிற சின்ன சின்ன லைட்டுகள் எல்லாம் விரியுது. நேரம் இப்போ வந்து 6:19. நிறைய ரெயின்கள் ஓடிக்கொண்டிருக்குது. அந்த கோன் சத்தங்கள் அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்குது. ஓகே, இப்படியே நாங்கள் இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்படியே வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, வீட்டை போக போகிறோம். இப்படியே முடிச்சிட்டோம். கீழே போய் அந்த வியூ அதில் காட்டிக்கொள்கிறோம். மேலே என்ன வேறு கண்டு இப்படியே ஃபுல்லாக வந்து அதில் வந்து நாங்கள் வெளியில் போக போகிறோம். வெளியில் போயிட்டு உங்களை அப்படி நான் தொடர்ந்து கொள்கிறேன். லிஃப்ட்லாம் போகணும்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டு தொடர்ந்து கொள்கிறேன். இதில் வந்து மொத்தமாக 29ஆம் நம்பர் வரைக்கும் போனாங்க. அந்த 20ஆம் நம்பரில் வரைக்கும் 15ஆம் நம்பர் வரைக்கும் அந்த காது லைட்டாக இங்கே இப்போ அடைக்குது. காது அடைக்கும். 27% போகலாம், 2000 கிலோ வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருந்த லிஃப்ட்டில் காட்டிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் கீழே போய் கொண்டுக்கிறோம். 5ஆம் நம்பரில் நிற்கிறோம். ஆமாம், வெளியில் வந்துட்டோம். இங்கே எக்ஸிட் பாதையில் வந்து கடைகள் இருக்குது. சின்ன டாய்ஸ் கடை, டாய்ஸ் அந்த பிள்ளை அந்த பிக்கப் பண்ணுற அந்த கொழுக்கி போய் பிக்கப் பண்ணுற அந்த இதுகள் இருக்குது. இங்கால நிறைய இதுகள் இருக்குது பாருங்க, கடைகள் இருக்குது பாருங்கள். காட்டிக்கொள்கிறேன். ஃபுல்லாக உங்களை காட்டிக்கொள்ள சொன்னோம்ல. இதுக்கு வந்து கஃபேகள் அதெல்லாம் இருக்குது. இளநீ எல்லாம் வச்சுக்கிறாங்க உள்ள எல்லாம் வந்து இங்கால இருக்குது. நாங்கள் வந்து வெளியில் போக போகிறோம். வெளியில் போயிட்டு சும்மா லைட் போட்டுக்க சொன்னோம்ல, காட்டிக்கொள்கிறேன் உங்களுக்கு. எக்ஸிட் பாதை வந்து மெட்ட பக்கத்தால் இருக்குது. நாங்கள் வெளியில் போவோம். என்ன வேண்டு பார்த்து அங்கே போய் பார்த்துக்கொள்கிறோம். நீங்களே வந்து தேயிலைகள் அதெல்லாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் தேவையான இங்கே வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தோம்னா ஐஸ்கிரீம் கடை இருக்குது. அப்படிங்கிற வந்து அந்த பொம்மைகள், இதில் வந்து அந்த தாமரை கோபத்தின் சைஸில் வந்து பொம்மைகள் இருக்குது பாருங்கள். சின்னலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. தாமரை கோபுர சைஸ்லேயே வந்து பொம்மைகள் இருக்குது. நீங்கள் தேவையான இதில் வந்து வாங்கிக்கொள்ளலாம். மேலே உடுப்புகள் எல்லாம் இருக்குது. அந்த ஆட்டோன்ற பொம்மைகள் அந்த இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்ததில்ல, அந்த போகிற வெளியில் போகிற வழியிலே இருக்குது. நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. உடுப்புகள் எல்லாம் இருக்குது, டிஷர்ட்டுகள் நிறைய இருக்குது. நிறைய பொம்மைகள் எல்லாம் இருக்குது. இங்கே மெழுகுதிரியில் இருக்குது பாருங்க, வித்தியாசமான மெழுகுதிரிகள் அதெல்லாமே இருக்குது. தாமரை கோபுர பொம்மை நிச்சயம் பார்த்தா தாமரை கோபுரத்தில் பென்சிலும் இருக்குது. தாமரை கோபுரம் இதில் பென்சில் இருக்குது. இதில் வந்து பெரிய சைஸில் வந்து பென்சில் இருக்குது. பெரிய சைஸில் பென்சில் இருக்குது. இதோட விலை வந்து பெருசு வந்து 300 ரூபா, சின்னம் வந்து 250 ரூபா. அந்த விலைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே வந்து அந்த காப்பு, செப்பில் காப்பு அதுகள், மற்ற யானைகளோட படங்கள், கண்ணாடிகள், யானை பொம்மைகள் அதுகள் இருக்குது. இங்கே வந்து அந்த நெக்லஸ் மாதிரி கல்லுகளில் செய்தது. இந்த மாணிக்கக்கல் மேலே இந்த கிறிஸ்டல் கல்லுகள் எல்லாமே இருக்குது பாருங்க. நீங்கள் வந்து நிறைய இலைகள் வச்சுக்கினோம். இங்கே தேயிலை ஐட்டங்கள் அதுகள் ரெண்டு கருவாக்கள் எல்லாமே இருக்குது பாருங்க. அதை ஃபுல்லாக எல்லாம் பேக் பண்ணபடி, டின்னுகளில் பேக் பண்ணபடி இந்த பருப்புகள், பருப்பு பேக்கெட் அது எல்லாமே இருக்குது. இங்கே தேவையானதை வந்து இங்கே சிலதுகள் அவ்வளோத்துக்கு எல்லாமே இருக்குமென்னு சொல்ல மாட்டேன். சில பொருட்கள் இருக்குது. பேக் ஐட்டங்கள் பாருங்கள், ஸ்ரீலங்காண்டு அடித்த பேக்குகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பேர்ஸுகள், இந்த சிரட்டைகளில் செய்கிறது, ஸ்ரீலங்காண்டு பெயிண்டுகள் வரைஞ்சது அதெல்லாம் வந்து பார்த்துருக்கலாம். நீங்கள் பேர்ஸுகள், கேப்புகள், பேக்குகள் போன்ற விலைகள் வந்து கேட்டுக்கொள்ளணும். சிலதுகள் வந்து இருக்குது, சிலதுக்கு இல்லை. நோட் புக்குகள் எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்துக்கொண்டு தான் போய் நான் போகிற வழியில் இருக்கிறதால வந்து பார்த்துக்கொண்டு போய் நான் வந்து ஸ்ரீலங்கா அடித்த கப்புகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சோப்புகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ஹேண்ட்மேட் சோப்புகள் சின்ன சைஸில் அந்த எல்லாம் இருக்குது.
நிறைய இருக்குது. மேலே இந்த வாஷ் மாதிரி இங்கே பாடி லோஷன்ஸுகள் மற்ற இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இந்த முன்னுக்கு அதில் பார்த்தோம் அந்த படம் கொண்டு போகுதுன்னு சொன்னோம். இதெல்லாம் 2700 அது இருக்குது. இந்த சாம்பிராணி வாசனை எல்லாம் அடிக்குது. இதில் இலை மாதிரி இருக்குது. அந்த மட்பாண்டத்தில் இந்த தண்ணி போத்தல் மாதிரி இந்த கரண்டிகள் சும்மா அப்படியே நோம்பலாம் உங்களுக்கு காட்டிக்கொள்கிற சென்ட் ஐட்டங்கள் பாடி லோஷன்கள் ஆயில்கள் இங்கே ஃபுல்லாக அப்படியே பேக் பண்ணபடி சகலதும் இருக்குது. இங்கே டோய்ஸும் இருக்குது. சின்ன பிள்ளைகள் பண்ண வாங்கி கொடுக்கலாம். யானை பொம்மையிலேருந்து இங்கே பின் இது என்னது ட்ராகன் மாதிரி இருக்குது. சகல பொம்மைகளை நீங்கள் தேவைன்னா வாங்கி கொடுக்கலாம். உடுப்புகளும் இருக்குங்கால மற்ற அந்த ஸ்ரீலங்கான இதுகள் போட்டு அந்த இதுகள் கோப்பைகள் மாதிரி இங்கால அந்த குழும இது ஸ்பைடர்கள் மாஸ்க் ஸ்பைடர்கள் இங்கால இந்த சிங்க இது யானை அந்த எல்லாமே வருது பாருங்கள். இங்கால முழுக்க உடுப்புகள் காட்டி கொள்கிறேன் பாருங்கள். டிஷர்ட்டுகள் ஃபுல்லாக வந்து டிஷர்ட் ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள். இப்படியே வந்து நாங்கள் வந்துட்டோம். இங்கால வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியிலையும் பார்த்தோம்னா தூர இந்த கஃபேகள் மாதிரி இந்த இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இடங்கள் அதெல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் முன்னுக்கு அப்படி போகிறது இப்படி நாங்கள் இதால் முன்னுக்கு போகிறது இங்காலையே இப்போ வந்து நாங்கள் இதால் முன்னுக்கு போக போகிறோம். கொஞ்சம் இருட்டு பரட்டு நேரம் வந்து இப்போ 6:29. ஓகே இப்போ வந்து அங்கே லைட் போட்டாங்க. தூரம் இருந்து பார்க்க தெரியும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் என்ன வேண்டு. அதில் வந்து வாகன பார்க்கிங்கள் இருக்குது. அப்படியே கீழே வந்து உங்களையும் வந்து இந்த சின்ன சின்ன கடைகள் இருக்குது. ஐஸ்கிரீம் கடையிலேருந்து இந்த பொட்டோட்டோ சிப்ஸுகள் அது விற்கிற கடைகள்லேருந்து சகல கடைகளும் இருக்குது. எல்லாம் லைட்டுகள் போடணும். அந்த லைட் போட்ட வேர்ஷன்ஸை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். ஏன்னா நான் வரைக்கும் இந்த வெளிச்ச கூட ஒன்றும் லைட் இல்லாமல் இருந்தது. நீங்கள் ஃபுல்லாக வந்து கஃபே ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள். இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி செட்டப் எல்லாம் இருக்குது உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அதுக்கு நாங்கள்லாம் இருந்து சாப்பிட்லாம். அங்கே மியூசிக்கல் போட்டிருக்கால நாங்கள் அங்கே போயில இங்கே பார்க்கிங்கும் இருக்குது. ஓகே இப்போ நாங்கள் முன்னுக்கு போயிட்டு முன் ஃப்ரண்ட் வியூவை வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம் என்ன மாதிரி இருக்குண்டு. நீங்களே பார்த்தோம்னா இங்கே அதைத்தான் நான் காட்டியிருந்தேன். அதுலேருந்து சாப்பிட்லாம். நீங்கள் அந்த ஓப்பன் ஸ்பேஸாகவும் இருக்குது. பெரிய வாகனம் வரக்கூடிய பார்க்கிங்கள். நாங்கள் இப்போ பின்பக்கத்தால் வந்து சுற்றி கொண்டு போகிறோம். அங்கெல்லாம் அந்த வெசா கூடுகள் காட்டியிருக்கு பாருங்கள். எல்லாம் லைட்டுகளுக்கு செமையாக இருக்குது. அப்படி நாங்கள் இப்போ முன்பக்கம் போகிறோம். முன்பக்கம் போய் லைட் போட்டு தான் எனக்கு காட்டிக்கொள்கிறேன். அந்த தூரம் இந்த காட்டிக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெளியில் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அப்படிங்களா ஃபுல்லாக வந்து மரங்களுக்கு கட்டின விசாக்கூட எல்லாம் லைட்டுகள் போட்டோன்னே கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. இன்னும் கொஞ்சம் இருட்டுப்பட வியூஸ் வந்து போயிட்டு அந்த இந்த இடம் வந்து வியூ வந்து நல்லா இருக்கும். பார்க்க செமையாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ அந்த இந்த டைமுக்கு பிறகு தான் ஆட்கள் கொஞ்சம் கூட வெறியணும். கூட மேலே நின்று பார்க்க அந்த ஊர்கள் தெரியாது. அந்த இடங்கள் வந்து அந்த கீழே நாங்கள் பார்த்து நாங்கள் மேலேருந்து காட்டியிருந்தாங்க உங்களுக்கு. அந்த இடங்கள் வந்து அந்த லைட்டுகள் மட்டும்தான் தெரியும். பெருசாக அந்த கிளியராக தெரியாது. அந்த இருட்டு பற்றும் மற்றபடி இந்த தாமரகோதுன வியூ வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் பாருங்க ஃபுல்லாக மரங்களுக்கு ஃபுல்லாக வந்து வெளிச்சக்கூடுவேன். எல்லாத்துக்கும் வந்து இந்த பொலித்தீன் கவர் போட்டு தண்டி வச்சுக்கணும். இந்த இதண்டாமல் பீப்படாமல் ஃபுல்லாக லைட்டுகள் எல்லாம் போட்டு விட்டோன்னே நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுக்கணும் பாருங்கள். இந்த லைட்டுகளுக்கு அந்த தண்ணியெல்லாம் சிறி கொண்டு கேட்க நல்லா இருக்குது பார்க்க. சரி இப்படியே வந்து நான் தூரம் ரெண்டு உங்களுக்கு முன்னு காட்டிக்கொள்கிறேன் இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இப்படியே வந்து வெளியில் போகிறோம். வெளியில் போயிட்டு கொஞ்சம் வியூவை வந்து காட்டிக்கொள்கிறோம். தூரம் வந்து பார்க்க நல்லா இருக்கும். இங்காலி பக்கம் வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து விசா கூடல் கட்டியிருக்குது. இங்காலையும் வாகனங்கள் எல்லாம் நிற்கிது. எக்ஸிட் வந்து நாங்கள் அதாலையும் போகலாம் இதாலையும் போகலாம் நினைக்கிறோம். ரெண்டு பக்கத்தாலையும் போய்க்கொள்ளலாம். வெளியில் போயிட்டு உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். என்கிட்ட வந்து கனகாலம் நான் இப்போ வந்து இதுதான் இப்போ துறந்தான்னு ஒன்றுமே சொல்ல வரையில் துறந்த கனகாலம். அதில் நிறைய மக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைப்பீங்க. நான் இதை நான் வந்தத்தில் ஒரு காணொலியாக வந்து சுற்றி பார்க்க உங்களுக்கு காட்டிக்கொள்வோம்ட்டு வீடியோ எடுத்திருந்தேன். நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்டோம். இப்போ இதில் பாருங்க அந்த கொழும்பு தாமரை கோபுரம் வந்து அந்த லைட் எரியுது. அப்படியே வந்து காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. அப்படியே மேலே பாருங்க அப்படியே லைட்டுக்கு செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக வந்து அதில் வந்து அப்படியே லைட் எரிஞ்சு கொண்டிருக்கும். கலர்ஸ் மாறி ரன்னிங் பல்பில் எரிஞ்சு கொண்டிருக்கும். அந்த லைட்டுக்கு வந்து நல்லா இருக்கும் பார்க்க பாருங்கள். போய் காட்டிக்கொள்கிறேன். அது இடையே சின்ன சின்ன லைட்டுகள் இருக்கும். இது தாமரை தண்டில் மேலே வந்து தாமரை மொட்டு இருக்கிற மாதிரி இந்த உச்சிக்கு வந்து லைட்டுகள் எரியும் பாருங்க. கூட இந்த பேராசூட்டுகள் எல்லாம் குறிக்கிறவ அதெல்லாம் நான் பார்த்துருந்தேன் வீடியோவில். இன்றைக்கு அதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே இதை வந்து அவங்களுக்கு காட்ட வந்து நாங்கள் காட்டிட்டோம். இதில் வந்து நோ பார்க்கிங் போலீஸார் எல்லாம் நிற்கணும். ஓகே வந்து நீங்கள் காணொலி பார்த்துருப்பீங்க. சகலையும் வந்து காட்டியிருப்பேன். காட்டக்கூடியதெல்லாம் வந்து காட்டியிருப்பேன். நீங்கள் பார்த்துப்பீங்க. யாரும் வெறுறீங்களா கொழும்புக்கு வரீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா பார்த்துக்கொள்ளலாம். வெளியே போய் கொஞ்சம் வேலைக்கு வந்தீங்கன்னா அந்த வெளியில் இருக்கிற ஊர்கள் எல்லாம் மேலேருந்து பார்த்துக்கொள்ள இருக்கும். இருட்டு படிச்சுன்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ஓகே நான் இதோட இந்த காணொலி சொல்லுவேன். இந்த காணொலி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மாற்ற வேண்டியதில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.